எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. என் பேர் கீதா, வயசு 33 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல குடும்ப பெண் நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடன்னு சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்க சென்னை மாவட்டம் அப்படின்றதால நீங்களும் அதே மாவட்டம் சேர்ந்தவங்கள அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குமா. அதை விட கேரக்டர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டராக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்களும் நர்ஸுக்கு படித்து இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே. இவங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வீடு, சொந்தமாக ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் இவங்க கிளினிக் வச்சு நடத்துகிறாங்களாமா. அதில் இருக்கிற மற்ற கடைகளை வாடகை விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து நல்ல வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெசட்டல் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க. முதல் திருமணம் நடந்த சில மாதத்துலேயே இவங்களுக்கு அவருக்கும் ஒத்து பார்க்காம தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. சில வருஷமாக தனிமையில் தான் இருக்காங்கம்மா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்க்குறாங்க. இவங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்தால் இருந்தால் போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபேமிலினால ரொம்ப முக்கியமாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை யாரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவங்களை மரியாதை நடத்தி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசையில்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அன்பா பாசமாக கடைசி வர உண்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.